வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்க, ரிவ்யூ போட்டாச்சு. உங்களுக்கெல்லாம் அழுக வரல, நேற்று அமைச்சர்கள் அழுததை எப்படி பார்க்குறீங்க? முடியல. அதுலேயும் அந்த அழுததெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் பாலாஜி இந்த பேனர்லாம் தடவிட்டு அப்படி கண்ணீர் விட்டது பார்த்தியா? இந்த மாதிரி ஓவரை நடிக்கிறவங்க பின்னாடிலாம் பெரிய வரலாறு இருக்கும். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஈரோடு பக்கம் எப்போ பாரு ரெஸ்டோ பாரில் குடிச்சிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணுவார். அவங்களுக்கு தெரியாமல் எம்எல்ஏ ஆகிட்டேன், மந்திரி ஆன பிறகு தான் தெரியுதுன்ட்டு. இந்த பாலாஜி தான் இது. போகிறீங்க, சரி ஒரு மந்திரி பார்த்துட்டு இன்னொரு மந்திரி பார்க்கலன்னா பஞ்சாயத்தாகவும் கோச்சுக்கு வாங்கன்றதுக்காக போகிறீங்க. இது எதுக்கு? முன்னாடி 2 பேர் உட்காரு, லைட்டை போடு, நல்லா இடு, ஃப்ரேமில் விடு அப்படி. அதுவும் அந்த புதுக்கோட்டை தம்பிலாம் அழுவுறது ஒவ்வொரு இது புஷி ஆனது காலங்காலமாக கூட இருக்கிறாரு. அவர் அழுகிறதுல நியாயம் இருக்குது. ஐயோ இவ்வளோ நாள் நம்ம இந்த ரசிகர்களை ஃபஸ்ட்டு ஷோ போய் கட்டுப்படுத்திட்டு இருந்தோம், அந்த வேலை இல்லையே இனிமேல்னு மந்திரி ஆகிட்டாங்களே நம்மள்ட்டு அவர் அழுகுறாரு. அது புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவங்களாம் எதுக்கு இவ்வளோ சீனு சொல்லியிருப்பாங்க போல மேலேருந்து, அதான் அமைச்சர் பதவி இல்லை. நானும் பார்த்தேன் விஜய்க்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு. 200 கோடி வாங்கிட்டு அவரு கூட ஒன்றும் பெருசாக நடிக்கலையே. இப்போ பாரு பஞ்சு டைலாக் பேசிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எதிர்க்க வரவிடும். 4 குத்து சொருவின்னு இருக்கிறாரு, இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுன்னு இருக்கிறாரு. அவரு கூட இவ்வளோ நடிக்கலையே 200 கோடி வாங்கிட்டு. நீங்கள் எதுக்கு இவ்வளோ நடிச்சுன்னு இருக்கிறீங்க? இன்னொன்று, விஜய் சீரியஸாகவே என்ன பண்ணணும்னா, எவன்லாம் அழுதானா அவனுக்குலாம் மந்திரி பதவி இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்களேன், ஒரு பையன் மேலே இந்த ஓவர் ஆக்டிங் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஏடிஎம்கே 2.0ன்னு சொல்கிறாங்க சார். செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது மண்சோறு சாப்பிட்டாங்க. ஐயோ அப்பப்பா நினைத்து பார்க்கவே ஐயோ தம்பி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசலே உட்காந்துட்டாங்க மண்சோறு. இந்த வளர்மதி கோகுலேந்திராலாம் அடித்த கூத்துருக்கே, அதுலெல்லாம் ஏடிஎம்கே காரணத்தில் அடித்து விஞ்சவே முடியாது, எடுத்துருவாங்க. திமுக ஓரளவுக்கு அதில் ஒரு பாதி அளவுக்கு செய்வார்கள். இவங்க இப்போ எல்லாத்தையும் மிஞ்சிடுவாங்க போல இருக்கு. இதில் ஈசிஆர் சரவணன் அவர்கள் வேற, அவர் ஒரு அழுகை போட்டார், அமைச்சர் பதவி தாங்கன்னு சொல்லிட்டு. பாவம், அவர் போஸ்டர்லாம் அடிக்கிறாரா சார்? போஸ்டர் அடித்தா அமைச்சர் பதவி தர மாட்டார். அதுக்கு தான் போஸ்ட் அடிக்கிறதோட வேலை முடிஞ்சு தம்பி. போஸ்டர் துறை என்று ஒரு துறை உருவாக்கினால் உனக்கு அந்த துறையை தர்றான், அதுக்கு மேலெல்லாம் உனக்கு அந்த துறையெல்லாம் தூக்கி வாங்கிட்ட கொடுக்க முடியாதுன்றாங்க. அவரோட தொழிலே பேனர் அடிக்கிறது போல இருக்கு. தெரியல, ஊர் ஃபுல்லாக பேனர் அடிச்சு. இல்லை, அவரோட தொழிலே பேனர் அடிக்கிறது தான். அதுலேயும் சார் அந்த பர்வேஸ் அவர்கள் அழுது தான் என்னால் தாங்கிக்கவே முடியும். புதுக்கோட்டை தம்பி தானே? ஆமாம் சார். ஓவர் சீனு. லைட்லாம் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு பின்னாடியிலேருந்து ஒரு கேமரா, இங்கிட்டு ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா. முன்னாடி கூப்பிட்டு வந்திருப்பாரு போல, இன்னைக்கு அழுக போறேன் வாங்கண்டு. குட்கா கிட்ட சொல்லி எங்கேயாவது முட்டு சந்து கூட்டு போக சொல்லணும். மாப்பிள்ளன்னு கூட்டு போய் தள்ளி விட்டுறீங்க, அது கோரி போக்கிட்டுன்னு. ஓவர் அழுகையா இருக்குது. அடுத்ததா காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து வீரியமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாடு தழுவிய போராட்டத்துக்கும் அழைப்பு விட்டுருக்காங்க சார். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகிற வரைக்கும் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த இளைஞர்கள் மற்றும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரின் கோரிக்கையும் அதுதான். ராஜினாமா பண்ணுறது வரைக்கும் எங்களது போராட்டத்தை நாங்கள் விலக்கி கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரிப்பா, இது இந்த போராடுற சிஜேபி அண்ட் இளைஞர்களோட கோரிக்கை. அந்த மந்திரி ராஜினாமா பண்ணுற வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரச்சனை செய்வது சரியா? ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் செலவாகிறது. சரி, ஏதாவது அரசியல் பண்ணணும்ல சார், அதுக்காண்டி பண்ணி தானே சார் ஆகணும். ஒரு எதிர்க்கட்சியாக மக்களோட நிற்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக அவையை நடத்த விடாமல் பண்ணுறது, தினந்தோறும் அவை கூடி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஆமாம், ஒரு குரூப் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதோட இம்பாக்டே இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்களே. நாடாளுமன்றத்தில் போய் அவங்களோட கோரிக்கை முன்வைக்கலாம்ல சார்? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அங்கே போய் முன்வைக்கலாம்ல? தெரியல, ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. கடந்த காலங்களில் நேற்று ஒரு பட்டியலை படித்தேன்ல, அஸ்வினிகுமார், பன்சால், ஆராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஒரு 7-8 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார். அவர்கள் ராஜினாமா செய்யும் வரை அவையை முடக்கிய கட்சி தான் பிஜேபி. ஒரு நாள் நடத்த விட மாட்டாங்கப்பா. என்டையர் செஷன் வாஷ் அவுட் ஆகிடும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இந்த போராட்டங்களிலெல்லாம் கையாண்ட அதே உத்தியை பிஜேபி கையாள தொடங்கியிருக்கிறது. பிரபலங்களெல்லாம் விட்டு இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்குன்னு. நேற்று சல்மான் கான், சச்சின் டெண்டுல்கர் டூல்கிட் அனுப்பிச்சிடுவாங்க, போட சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வேலையை தொடங்கி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் ஓய்வதாக இல்லை. எந்த அளவுக்கு பிஜேபி இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சுகிறது என்றால், நடுராத்திரி 12 மணிக்கு பிரதமர் வீடியோ போடுறாரு. மேரே மித்ரம், இந்த எக்ஸாம் கேள்வித்தாளை லீக் பண்ணவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம், சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம். அப்போ இவ்வளோ நாள் இதை பண்ணணும்னு தோணல உங்களுக்கு? ஸோ நள்ளிரவில் வீடியோ போட்டதன் மூலமாக உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள். இது எப்படி எதிர்க்கட்சிகள் விடும்? ஒரு தலை உருள்றது தப்பு இல்லைன்ற. தர்மேந்திர பிரதானா விட்டா வேற உங்களுக்கு மந்திரி ஆகிறதுக்கு ஆளே இல்லையா? எம்பியே இல்லையா?
காவு கொடுக்க மாட்டேன்ட்டு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அனுபவி, அவ்வளோதான். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. இதை அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரை இழுத்து கொண்டு போகும் வல்லமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. மாணவர்களும் அந்த அளவுக்கு வீரியமா இருக்காங்க. அங்கே போய் ஆரம்பிப்பாங்க, வேலைவாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வெறும் எக்ஸாம் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, ஒரு பென்டப் ஆங்கர். நம்மளே பார்க்குறோம், இன்ஜினியரிங்கு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்ச எவ்வளோ பேருப்பா ஜொமேட்டோ ஜெஃப்டோ ஓட்டுறாங்க தெரியல உனக்கு? ஓட்டுறோம். கேட்டால் இன்ஜினியர்ன்றான். என்னையா அது ஓட்டுறேன்னா வேறு என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது நானே ஓட்டுறேன் சார், எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டுவேன், நான் ஓட்டி சம்பாரிச்சுக்கிறேன். அப்போது அவன் ஒரு கனவோட தானே இன்ஜினியரிங் படிச்சிருப்பான். அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து வெளிப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவை வல்லரசாக்குகிறோம், எத்தனையோ பில்லியன் டாலர் பொருளாதாரம், உலக நாடுகள் நம்மை கண்டு அஞ்சும் என்றெல்லாம் உருட்டினீர்கள். எந்த நாடும் உங்களை பார்த்து அந்த உலக நாடுகள் அஞ்சுகிறதா இல்லையான்றதை விட்டுருவோம். முதல்ல எனக்கு வேலையே கூடிய ஒரு எக்ஸாமை ஒழுங்காக நடத்துறதுக்கு துப்பு இல்லை. இவர் வந்து உலக நாடுகள்லாம் அச்சுறுத்துறாரு. அவர் அந்த லெவல் தானே இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ மோடி மாயை மங்கத் தொடங்கி விட்டது என்பது தான் உண்மை. நான் நேற்றே குறிப்பிட்டது போல் 2014 8-9 வயசு இருந்த பையன்களுக்கெல்லாம் இன்றைக்கி 18-19 வயசு எல்லாம் காலேஜ் முடித்த பசங்க. அவங்கக்கிட்ட போய் மோடி மோடின்னா போடின்றுவாங்க. அதனால் அந்த சாம் எடுபடலை. அண்டு 2010 அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த அந்த ஊழல்களை சுட்டி காட்டித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 15 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எந்த தீர்வையும் தரவில்லை. எளிமையாக சொன்னால் வாயில் வடை சுட்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள் இந்த 15 ஆண்டுகளாக என்பதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டு வீதிகளில் இறங்கிவிட்டார்கள். எதிர்க்கட்சிகள் நமக்கு உயிரூட்டுறதுக்குனே இந்த இளைஞர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. கப்புன்னு பிடிச்சிட்டு கூடவே போய் உட்காந்துட்டாங்க. அதான் ஸ்மார்ட்னஸ். புரியுதா? தம்பி சொல்கிறது மாதிரி சரிப்பா நம்ம கோரிக்கையை பாராளுமன்றத்தில் எழுப்புவோம் அப்படின்னா நைட்டு மினிட்ல வீடியோ போட்ட மாதிரி உள்ளே ஏதாவது ஒன்று உருட்டிட்டு பிரதமர் ஓடிடுவார். இன்னொன்று அந்த 12 மணி வீடியோ பார்த்துட்டு எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிச்சிடுவாங்க. ரைட்டு, தலை 12 மணிக்கு வீடியோ போடுதுன்னா பயந்துச்சுன்னு அர்த்தம். அதான் சார், இப்போ திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணலன்னா பிரதமரோட ராஜினாமா கேட்போன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த சிஜேபி பார்ட்டியோட தலைவர் திப்கே சொல்லியிருக்காரு, தர்மேந்திர பிரதானோட போயிடும், இல்லைனா பிரதமர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்போம், பார்த்து பண்ணிங்கன்ட்டாங்க. ஸோ தே ஸ்மெல்ட் பிளட். இன்னைக்கு பிஜேபி வேற அமைச்சரவையில் கூட்டத்தை வேற கூட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் வேகமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறது, உயர்கல்வித்துறை செயலாளரை மாற்றியது, விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போன்னு சொல்கிறதே இந்த பசங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இவர்களும் விடுவதாக இல்லை. ஸோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். அவ்வளோதான். சரிங்க சார், டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை பற்றி பேசிட்டோம். கடந்த 5 வருஷமா ஒரு போராட்டத்தில் கூட வந்து பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று வந்து தன்னெழுச்சியாக முன் வந்து போராட்டம் நடத்துகிறாங்களே சார். இதுக்கு முன்னாடி போராட்டத்தில் 5 ஆண்டுகளாக பங்கேற்று இருந்தால் படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டர் கிடைக்காது, நீ இப்போ ஏற்பாடு பண்ணுவியா? வெற்றிமாறன் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர், எனது நண்பர். போனோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஊர் ஞாபகம் பூரா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நண்பர். இருந்தாலும் இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? நீட்டாக ஒழிக்கணும், ரைட்டு, அது உங்கள் கோரிக்கை. நான் அதில் உடன்படலைன்னா சாத்தியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட ஒரு தேர்வை தமிழகம் மட்டும் எங்களுக்கு விதிவிலக்கு என்று கேட்பதில் நியாயம் இல்லை. இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த 5 ஆண்டுகளில் நீட் தொடர்பான தற்கொலைகள் நடக்கவில்லையா? நடந்துச்சு இல்லை? அப்போது நேற்று மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க? அவங்க ஆட்சியில் இல்லாத போது கூட அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க பயப்படுறாங்க சார் என்று இவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? அதான் அமீர் அவர்கள்லாம் பேசுகிறார் மேடையில். அமீர் மட்டும் வரேன், இது பொறுமையா பையன் ஒன்று போவோம். ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. 2 திரைப்படங்களையும் வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். அதனால தான் நீங்கள் பேசலைன்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? 27லேருந்து நீட்டு வரப்போது நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், ரைட்டியா? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன? அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அன்பு தோழர் சண்முகம் சொல்கிறார், போராட்டங்களை ஒடுக்கினால் ஆதரவு குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சரி, போராட்டம் பண்ணுங்கள். என்ன போராட்டம் பண்ணுறீங்க? ரயில் மறியல், சாலை மறியல். நான் இந்த வயசில் போய் நீட் எழுத முடியுமா? முடியாது. நான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டுருக்கேன்னா என்ன 5 மணி நேரம் நிற்க வச்சிங்கன்னா நான் துன்பப்படுறதே ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வயதானவர்கள், பெண்கள் பயணம் பண்ணுறாங்கல்ல, பொது போக்குவரத்தில் பயணம் பண்ணுறவங்க ஏழைங்க தானே. நீங்கள் ரோட்டை மறிச்சிட்டு உட்காருவீங்க, கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுறேன்னு போவீங்க. இது ஒரு அரசு போய் முற்றுகையிடுங்கப்பா, போய் உள்ளே போய் பையில கீழே கொளுத்துங்க என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு அரசின் தலையாய கடமை. நான் இந்த அரசிடம் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். டெல்லியில் ஜந்தர் மந்தர்ன்றது போராட்டத்துக்கென்றே இருக்கக்கூடிய நிரந்தரமான இடம். யார் வேணாலும் ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு போய் போராட்டம் நடத்தலாம், கூடிக்கலாம். டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கணிசமான கூட்டம் சேர்வதற்கு அங்கே இடம் இருக்குது. சென்னையில் இது போன்ற இடம் எங்கேயும் இல்லை. வள்ளுவர் கோட்டம் சார், மெரினா சின்ன இடமா? வர மெரினா அது ரொம்ப பெருசுப்பா.
ராஜரத்னம் ஸ்டேடியம் இடம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். அங்கேயும் அதிக கூட்டம் சேர்ந்தால் போக்குவரத்துக்கு சிக்கலாகிவிடும். எத்ராஜ் காலேஜ் எதிரே ஒரு சாலை போகிறது, இந்த இபி ஆஃபீஸோட பின்புறம் வரும். அந்த இடத்தில் அனுமதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம், ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு சமாதி கொடுத்தீங்களா அது மாதிரி ஒரு இடம், புத்தேரி கித்தேரின்னு இடத்த ஒதுக்கி கொடுங்கள். இது தேவையும் கூட. ஸோ தோழர் சண்முகம் சொல்லுகிறார் அல்லவா, போராட்டத்தை ஒடுக்கக்கூடாதுன்னு. ஓரமாக போய் போராட்டம் நடத்துங்க, யாருமே ஒடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் நடத்தும் போராட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாடு அரசு என்ன சார் பண்ண முடியும்? இதற்கு முன்னாடி இருந்த அரசு 2-3 தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சிட்டு அப்பாடி எங்கள் வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. தோழர் ரஞ்சித் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் நீட்டை ஒழிக்கிறோம் என்று 1.5 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வீதியில் வீசி எறிந்தார்களே, அன்னைக்கு துடித்தீர்களா, கொதித்தீர்களா, கொந்தளித்தீர்களா? இன்னைக்கு வந்து நீ நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்கள் போராட்டம் நடத்துவோம், ஒடுக்குகிறார்கள் இந்த போராட்டத்தை என்று பேசுகிறீர்களே, என்னையா ஒடுக்குனாங்க உங்களை? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிருக்க முடியுமா உங்களால? இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில் புதைக்க முடிஞ்சா உங்களால? கத்தி கூச்சிங்க, அதோட அமைதி ஆயிட்டாரு. சொல்லுங்க மாலதி, நான் உள்ளே இருந்தேன், நீங்கள் தான் வெளில இருந்தீங்க, ஏன் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கீங்க? 3/4 நாள் ஆயிடுது போயிட்டு வர்றதுக்கு, ரோடே இல்லை. அன்னைக்கு அந்த அரசை ஏன் சார் கண்டிக்கல? 2 தடவை சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்களே தமிழக அரசு, அன்னைக்கு நீங்கள் இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கணும்ல. எதற்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று இந்த அரசு மேல்முறையீடு செய்கிறதுன்னு அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டீங்களா? நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பிலேயே ஏன் கேட்கவில்லை? தலித்துகள் மீதான கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றன, அது 75 வருஷமா தொடருது, அதனால இனியும் தொடர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இதே அளவுக்கு கொதித்தீர்களா என்று தான் நான் கேட்கிறேன். 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்களா இருக்காங்க, வன்னி அரசை விட்டுருங்க, அவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு. மற்ற 7 அமைச்சர்கள், ராஜ்மோகன்லாம் தலித்தானே எங்களுக்கு தெரியாது, எழும்பூர்ல அவர் இந்த மாதிரி வேட்பாளராக நிறுத்தும் போது தான் தலித்துன்னு தெரியும், வேற என்ன பேசியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறீங்க, தலித்து ஆக்டிவிஸ்ட் அவங்க கிடையாது, அதனால நீங்கள் இவங்களை அமைச்சர்களாக ஆக்குனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்றார். சாதிகளை கடந்து தலித்துகள் வெடித்து வளர்ந்து சாதி அடையாளங்களை புறந்தள்ளி வளர்வதை விட அம்பேத்கரின் கனவு வேறு என்னவாக இருக்க போகிறது? எனக்கும் ராஜ்மோகன் அவர்கள் தலித் என்பது தெரியாது, தெரிந்தும் அதனால் ஒன்றும் இல்லை. ஏன் நீ தலித் இவ்வளோ நாளாக தலித் பிரச்சனை ஏன் பேசல என்று நீங்கள் கேட்பது நியாயமற்ற கேள்வி. தலித் உரிமைகளுக்காக பேசுவதற்கென்றே நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீர்கள், நீங்கள் பேசுங்கள். அவன் ஏன் பேசவில்லை, இவன் ஏன் பேசவில்லை, அவன் ஏன் பேசவில்லைன்னா அதுக்கு தான் சமூக நீதித்துறை என்று ஒரு துறையை போட்டு அதற்கென்று ஒரு அமைச்சரை வைத்திருக்கிறார்கள். அவர் பேசட்டுமே, நீங்கள் ஆசான் என்று அழைப்பவர் பேசட்டுமே. அவங்க தலித்துக்காக தானே கட்சியை நடத்துகிறாங்க. ராஜ்மோகன் சினிமா ஆக்டரை பார்த்து கட்சியில் சேர்ந்தவர், கரெக்டா? அவர் தலித் போறலையா? அப்போ உங்களோட நோக்கம் வம்பு பண்றது. இவன் ஏன் பேசல, அவன் ஏன் பேசல? தாவேக அரசுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, 8 தலித்துக்களை அமைச்சராக்கியிருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க, இது பெரிய மாற்றமாவோ புரட்சியாவோ நான் பார்க்கலன்றாரு. பார்க்காதீங்க, நான் பார்க்குறேங்க, மக்கள் பார்க்குறாங்க. சமூக நீதிக்காக தொடங்கிய இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பிறந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாரை தலையில் வைத்து கொண்டாடிய இந்த இயக்கங்கள் 8 தலித்துகளை அமைச்சர்கள் ஆக்க வேண்டும் என்று நினைத்ததில்லையே, செய்ததில்லையே. இது ஏன் உங்களுக்கு மாற்றமாக தோன்றவில்லை? இவ்வளோ துடிக்கிறீங்களே. 68 மாவட்ட செயலாளர்களில் 4 பேர் தலித்துகள், சமூக நீதி பேசும் திமுகவில். அண்ட் எப்போ பாரு இந்த ஆதி திராவிட நலத்துறை, இதை தவிர ஒரு துறையே கிடையாதுப்பா. அந்த பொதுப்பணித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தலித்துகளுக்கு ஆதி திராவிட நலத்துறையை கொடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தூக்கி முக்குளத்தோடு கொடுக்குறீங்க. அவர் அதே முக்குளத்தோரை வச்சு 300 கோடி வசூல் பண்ணுகிறாரு. கேப்பில் சொல்லிவிடுவோம். ஏன் கொடுக்கல? ஏன் ஒரு தலித்த துணை முதலமைச்சர் ஆக்கல நான் கேட்குறேங்க. அன்னைக்கு கேட்டாரா ரஞ்சித்தே? அப்போ உங்க எல்லாரோட நோக்கமும் இந்த ஆட்சி மீது ஏதாவது நொட்ட சொல்லணும். நீட்டை ஒழிப்பேன், ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்ட்டு 4 வருஷம் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணி தானங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. எத்தனை வாட்டி இதை சொன்னீங்க? அனிதாவை ஒரு பிரச்சார வாகனமாக திமுக பயன்படுத்தியதா இல்லையா? இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு என்ன இவ்வளோ அக்கறை? அது மட்டும் இல்லாமல் சார், சேலத்தில் திரு அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலை கால் மேலே கால் போட்டு இருக்கான், அதை இன்னும் திறக்க முடியல. கடந்த 6 வருஷமாக திறக்க முடியாமல் இருக்குன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். நான் மறுக்கவில்லை, எழுப்புங்கள் அந்த கோரிக்கையை. 5 வருஷமாக ஏன் எழுப்பாமல் இன்னைக்கு ஏன் எழுப்புறீங்கன்ற கேள்வியும் சேர்த்து உங்ககிட்ட கேட்பேன். நேற்று வச்சு அந்த சிலை திறக்கிறதுல பஞ்சாயத்து ஆகல இல்லை? 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னும் திறக்கலையா? 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை சார், மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கப்ப அவங்ககிட்ட கேட்கறது நியாயம். நியாயம்லாம் இருக்குப்பா. 5 வருஷமா கேட்டிருக்கணும்ல நீ. அறிவு அன்னைக்கு தலைமைச் செயலகம் போய் கதவை தட்டி அம்பேத்கருக்கு ஏற்படுத்தப்படும் இந்த அவமானத்தை எப்போது துடைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டியதானே? இன்னைக்கு கேட்குறீங்க. இன்னைக்கு வச்ச சிலையாது எது சார் அவங்கள தடுத்துச்சு? வியாபாரம். ஏன்னா திமுகவும் சமூக நீதி கட்சி தான். வியாபாரம் வேற ஒன்றுமே இல்லை.
ஒட்டுமொத்த சினிமா துறையை திமுக குடும்பம் கையில் வைத்திருந்தது. சினிமா ஃபினான்ஸு திமுக, டிஸ்ட்ரிபியூஷன் திமுக, தியேட்டர் கண்ட்ரோல் திமுக, ப்ரொடக்ஷன் திமுக. யார் ஹீரோவாக நடிக்கணும், யார் ஹீரோயினாக நடிக்கணும், யார் டேரக்டராக இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது செண்பகமூர்த்தியும் உதயநிதியும் தான். பல நாள் வெளியில் தலை காட்டாமல் இருப்பார்ல உதயநிதி, என்ன பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறீங்க? கதை கேட்டு இருந்தார் தெரியுமா? இப்போவும் கதை தான் கேட்பாரு. அப்போ உங்களோட துறையில் சுதந்திரமாக செயல்படுற விடுறதுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அவங்கள வந்து இப்படி தொல்லை கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் சார்? தொல்லை கொடுக்க சொல்வதே திமுகவாக இருந்தால் நான் அப்படி தான் பார்க்குறேன். இல்லை, திமுக இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி. நன்றாக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மேடை கிடைச்சிருக்காது உங்களுக்கு, நீங்கள் போட்டு பேசுவீங்களா? அப்படியே பேசினாலும் அது டிவியில் ஒளிபரப்பாமா? டிவியில் ஒளிபரப்பாகுது இல்லை, யாரோ சோஷியல் மீடியாவில் எதுவும் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் திமுகவோட ஸ்டைலை சொல்கிறேன் சார். இந்நேரம் ரஞ்சித் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்க. ஆம்ஸ்டாங் இறப்பின் போதே இது நடந்ததா இல்லையா? வெற்றிமாறன் சங்கி ஆகிவிட்டார், என்னை ஏற்று எவன் பேசினாலும் சங்கி, செத்த அதோட நீ போ. இப்படி தானே இருந்தீங்க. ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்க. இல்லை, இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தர வேண்டும், தாங்க டெல்லிக்கு போய் கொடுங்க. இங்கே பண்ணுறீங்க. அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எறிகிறாரு, விஜய் முதலமைச்சராக இருக்காருன்னு. முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? பழைய ஆட்சியாக தான் நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூரில் மெத்து கோடன் வச்சுருக்கலாம். அந்த மெத்து தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் ஜாபர் சாதிக் என்பவரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் திரைப்படம் தயாரிக்கலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உயர் ரக காப்பி கடை திறக்கலாம், ஈசிஆரில் காப்பி கடை திறக்கலாம். அதற்கான வசதிகள் இப்போது குறைந்து விட்டதல்லவா? திரு ஜேம்ஸ் வசந்தன் அதில் வந்து கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் இப்போ வந்து கொள்கை இல்லாதவர்கள் பின்னாடி போகிறாங்க, அந்த தெரு தாண்டி போய் பாருங்க, எல்லாம் தேட்டரில் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா அவன் அறிவாளி. டே ஜனக காசை திருடாதரா, ஊழலை ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகி விட்டானா? நான் என்ன சொல்கிறேன், ஆகிட்டு போகிறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். அறிவை வச்சு 5 ஆண்டுகளை என்ன பண்ணி கொள்ள தானே அடிச்சிங்க? ஆமாம், நீ போங்கன்றேன். இந்த முட்டாள்கள் ஓட்டு போட்டு முட்டாள் ஆளும் மாநிலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறோம். உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிற முட்டாள் தாங்க எங்களுக்கு வேணும். இலக்கியம் பேசிவிட்டு, உலக அரசியல் பேசிவிட்டு, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு 300 கோடிக்கு வாட்ச் வாங்கி வச்சிருக்கிறவன் எங்களுக்கு வேண்டான்ற. உங்களுக்கு இது பொறுக்கல, அதான் உண்மை, அதான் யதார்த்தம். உங்களால் தாங்கிக்க முடியல. திடீரென்று பொங்கி எழுந்து மாரி செல்வராஜ் பேசுகிறார், நான் இளைஞர்களோடு நிற்கிறேன். உன் ப்ரொடியூசர் தனியாக ஃப்ராடுத்தனமாக பேசுனது கேட்க வேண்டியதானே? ப்ரொடியூசர்கிட்ட ஷூட்டிங் எடுத்தல, மாமன்னா மன்னா மாமன்னா ஏன் மன்னா என்று கேட்க வேண்டியதானே? மாமன்ன ஷூட்டிங்கில் இப்படி பொய்யா புள்ளிட்டு வந்திருக்கியா மனுஷனா என்னன்னு கேட்க வேண்டியதானே? அன்றைக்கி வேறு டேரக்டர் போட்டு ஒரு படத்துக்கு. அதே போன்ற அமீர் அவர்களாம், நாங்கள் ஜனநாயகத்தை காக்க போராட்டம் செய்கிறோம், அங்கே ஒரு கூட்டம் ஜனநாயகனை காக்க போராட்டம் செய்கிறது, அவங்க வந்து அறிவில்லாதவர்களாம், இவர்கள் அறிவானவர்கள். இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் எனக்கு தெரியலப்பா. ரைமிங்காக இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது, புரியுதா? எனக்கு சொல்லு, இப்போ நீ சொல்லி அவனை நான் விட மாட்டேன் உன்னை. இப்போ சொல்லு. விஜய் முதலமைச்சரானது காண்டு. அதுதான் அதுக்கு மீனிங், நீ சொன்னதுக்கு மீனிங் புரியுதா? அதே மாதிரி அறிவும் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் போயிட்டு போராட்டம் பண்ணார். அது சம்மந்தமாக அந்த போராட்டத்திலே சொல்கிறாரு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனை தான் நான் மீட் பண்ணேன், இது வந்து பாராளுமன்றத்தில் அதிக எம்பிக்கள் இருக்கும்போது தான் நீட்டை வந்து நம்மளால் பேன் பண்ண முடியும், அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தம்பி, நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்றாங்க. இப்போ என்ன அந்த மாதிரி திரு ஆதவ் அவர்கள் சொன்னது தவறு என்று சொல்கிறார் அறிவு? இல்லை, மக்களோட மக்களாக நிற்க போகிறாராம். நில்லுங்க, டெல்லியில் போய் நில்லுங்க. இல்லை, அறிவு வந்து என்ன சொல்ல வருகிறார்? இல்லை, இது பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி செய்ய வேண்டிய விவகாரம் கிடையாது, ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மேடை போட்டு நீட்டை ரத்து செய்ய முடியும் என்று சொல்ல வருகிறாரா? ஆவுற கதையை பாருங்க. இன்கேஸ் பார்லிமெண்ட் எனாக்ட்ஸ் அ லா, சுப்ரீம் கோர்ட் வில் ஸ்ட்ரைக் இட் டவுன். ஈக்குவாலிட்டி போகுது, கேரளா கண்டெஸ்ட் பண்ணோம், மகாராஷ்டிராலேருந்து ஒரு மாணவர் போய் கண்டெஸ்ட் பண்ணுவார். நீட்டை ரத்து செய்து விட்டு தமிழகத்தில் இப்போது ஏராளமான நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து விட்டது தெரியும்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. இங்கே பெரம்பலூரில் கிட்னி திட்ட காலேஜெலாம் இருக்குது தெரியுங்களா? இப்போது அவர்களும் சீட்டை ஏலம் போட முடியாது நீட் காரணமாக. நீட்டு மூலமாக வரும் மாணவர்கள் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வர முடியும் இல்லையா? நீட் வருவதற்கு முன்பு என்ன சிஸ்டம் தெரியுமா? ஒரு சீட்டு குறைஞ்சது 5 லட்சம் 10 லட்சம். எங்கே ராஜா விற்கிது 5 லட்சத்துக்கு? அப்போ இருந்துச்சு 80 லட்சம். அப்போவே ஏலம் விடுவாங்க. எனக்கு தெரியும், ஏஜென்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, யாருன்னா கேண்டிடேட் இருந்தால் சொல்லுங்கள், முடிச்சுக்கலாம், 60 முடிச்சு தரேன் தெரியுமா? இப்போ வியாபாரம் பார்க்க சொல்ல இதை திரும்பி கொண்டு வரணுன்றீங்களா நீங்கள்? சரி, இவ்வளோ தூரம் கூப்பாடு போடுறீங்களா? ஐயோ இன்றைக்கே நீட்டை ஒழிக்கணும்லாம் கூப்பாடு போடுறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் தேர்ச்சியாகி மருத்துவ படிப்புக்கு போகாமையாக இருக்காங்க.
வெட்டி வேலை பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்களை ஃபண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து தமிழகத்தை ஒரு கொதிநிலையிலேயே வச்சிட்டு இருக்காங்க. இது சரியாங்க சார்? சரி தவறுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இதானே டிஎம்கே ஸ்டைலு. ஒன்று நான் ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லைன்னா ஆள்றவனா நிம்மதியாக இருக்கக்கூடாது. இதனமா அவங்க ஸ்டைலு. இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சி இல்லை, அப்போ அதிமுக ஆட்சியில் என்ன செய்தார்களோ அதை இப்போது செய்யாமல் எப்படி இருப்பார்கள்? இந்த போராட்டங்கள்லாம் ஒரு முக்கியமான காரணம் அதிமுக தோத்து போகிறதுக்கு. ஸோ தாவேக்காக்கு இது ஒரு நெருக்கடியா? இதோட இம்பேக்ட் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்? ஜனநாயகன் போனீங்களா, பார்த்தீங்களா தேட்டரில் எப்படி இருந்துச்சு ரியாக்ஷனு? அழுகுறாங்க, எல்லாம் பொதுமக்களும் அழுகுறாங்க. உங்கள் கேள்விக்கு இதில் பதில் இருக்குது, போங்க. ஸோ அடுத்ததாக திமுக ஆட்சியில் முதல்வர் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு காலையில் சோறு போடுறதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு அதை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றிட்டார். இதற்கு திமுகவினர் வந்து கொதிக்கிறாங்களே சார், என்ன சார் காரணம்? முதல்வர் காலை உணவு திட்டம் என்று இருந்ததை பெயர் மாற்றம் செய்கிறீர்களே, அப்போது விஜய் முதல்வர் இல்லையா? திருமுருகனூர். எனக்கு இதில் இன்னும் தவறு இருப்பதாக தெரியவில்லை. திமுகவை உருவாக்கிய அண்ணாதுரை பேரை வைக்கிறத விட உங்கள் அப்பா பேர் வைக்கிறதுல தானே நீங்கள் முனைப்பாக இருந்தீங்க. எதை எடு கலைஞர் நூற்றாண்டு, கலைஞர் நூற்றாண்டு, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு கக்கூசு. நீங்க டேடி பேரை வச்சுக்கிறீங்க. இது பத்தாதுன்னு டேடி எழுதின பேனாவுக்கு ஒரு சிலை, அண்ணன் உடப்பேனோன்னு பின் வாங்கிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் முதல் முறையாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சோறு போடுற திட்டத்தை அறிமுகப்படுத்தினது காமராஜர். பெரிய அளவில், அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அங்கங்கே இருந்தது. இது ஒரு இதாகவே கொண்டு வந்தது காமராஜர். காங்கிரஸ் தனியாக இந்த குழந்தைகளுக்கென்று ட்ரஸ்ட்டு வச்சு, காங்கிரஸ் ட்ரஸ்ட்டில் இருக்க துட்டை வச்சு கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு சில மாவட்டங்கள் நடக்குது. இதை மாநிலம் முழுக்க செயல்படுத்தியவர் காமராஜர். அவர் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன எதனா பிரச்சனை இருக்கா? இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. திமுகவின் அடித்தளங்களில் ஒவ்வொரு தூணாக அடித்து உடைத்து கொண்டிருக்கிறார் விஜய். இங்கே துடிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இன்னும் சொல்ல போனால் அந்த கருணாநிதி பேர் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுடணும். பொறுமையாக செய்வாருன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் இந்த பேருந்துகளுக்கெல்லாம் வந்துட்டு தலைவர்கள் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டாங்களே சட்டம், அந்த மாதிரி தலைவர்கள் பேர் 98 பெரிய கலவரம் வந்தது. உங்கள் ஊரில் தான் இருந்துச்சு, பெரியகுளத்தில். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், அம்பேத்கர் போக்குவரத்து கழகம், கன்னியாகுமரியில் ஜீவா போக்குவரத்து கழகம், நேசமணி போக்குவரத்து கழகம், பெரியார் போக்குவரத்து கழகம், பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம், மாவட்டங்களுக்கும் பெயர். அப்போது வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் வச்சோன்னே ஆரம்பித்தாங்க. ஆஹா டாய் எப்படி வைப்பேன்னு பார்க்குறேன், அந்த பஸ்ஸில் ஏற மாட்டேன், பஸ்ஸை கொளுத்து வேணாங்க. உங்கள் ஊருக்காரங்க தான். அப்புறம் பிரச்சனை ஆனோன்னா ஒரே நைட்டு ஜீவோ போட்டு இனிமேல் தலைவர்கள் பேரே இல்லை, ஓடிப்போ அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு தான் அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களாக 98, என் நினைவு சரியாக இருக்குமானால் 98 தான் அந்த மாற்றம். ஸோ அடுத்ததாக தாவேக்கு ஆட்சி அமைஞ்சோடனே நாகர்கோயிலில் ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக நேற்று தூத்துக்குடியில் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு சார். எப்படி சார் தொடர்ந்து இந்த மாதிரியான லாக்அப் டெத்துகள் நடந்துகிட்டே இருக்குது, அரசு வந்து தீவிரமாக எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலையே சார்? இதை வந்து ஒரு டீப் ரூட்டட் ரிஃபார்ம் வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், புரியுதா? நம்மலாம் அரெஸ்ட் ஆனதுனால மரியாதையாக பேசுனாங்க. வேறு யார் அரெஸ்ட் ஆனாலும் சரி, சிம்பிள், பணக்காரனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஏழைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான், புரியுதா? இதுதான் நம்ம போலீஸ். ஸோ அது மண்டை காஞ்சவெல்லாம் போனோம்னா எடுத்தோன்னே அடி, சும்மா 2 அடி அடிச்சு தான் லாக்அப் போடுவோம். கேள்விப்பட்டு போய் ஜெயிலில் கதையாக சொல்லுவாங்களே. ஸோ இதில் காவல்துறை இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று மறுத்து இருக்கிறது. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, வந்தோம், ப்ராப்பராக சர்ச் பண்ணோம், சர்ச் பண்ணிட்டு லாக்அப்பில் போட்டோம், அவர் மயங்கி விழுந்தார். கரெக்டாக அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்தோடனே நாங்கள் அவரை சொந்த ஜாமீனில் விடுவிச்சு பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதற்கு முன்பு நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றோம். டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு ஃபிட்டாக இருக்கார் என்று சொன்னார்கள். எங்கள் மீது தவறில்லை. இந்த போலீஸோட நடவடிக்கை பார்த்தாலே இதில் என்ன நடந்திருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாருமே மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்கோம். ஸோ அதோட ஃபார்மாலிட்டி என்ன, வேலை என்னன்றது தெரியும். மெடிக்கல் செக்கப்புக்கு நம்மளை கூட்டு போகும்போதே பெரிய ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், தெரியும்ல? கேஸ் நம்பர் எல்லாம் போட்டு ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். ஃபார்மை ஃபில்லப் பண்ணி டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் வம்புக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க. பார்த்துருக்கியா? அதுவும் நம்ம ஏதாவது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னால், என்ன சார் வலிக்குதுன்றான், ஃபிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, சார் 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 ஃபிட்டு கொடுங்க சார், ரைட்டா? அப்போது ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு தான் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க? ஒன்று விட்டு பெரியப்பாவா? என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இது சைதாப்பேட்டை ஸ்டேஷன் வச்சுருந்தாங்களா, அப்போ துறை வைக்குமா சார் உள்ளே கூப்பிட்டு அங்கே போய் எது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிறாராண்டாரு. இனி செந்தில் பாலாஜி நினச்சிட்டார் போல அவர். ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது எதுக்கு? சொந்த ஜாமீனில் விட போகிறான். நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா டாக்டருங்க வெயிட் பண்ண வைப்பாங்க. நான் ஏட்டையாவை போட்டு அனுப்புகிறேன், என்ன வியாதி இருக்கோ பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஜாமீனில் போப்பா. இதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க, எல்லாம் பார்த்தா பைத்தியார் மாதிரி தெரியுதா? ஸோ கூப்பிட்டு போயிட்டாங்கப்பா. கூப்பிட்டு போயிட்டு அப்படியே மேஜிஸ்ட்ரேட்டை தான் நீ கூப்பிட்டு போயிருக்கணும், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்த. நம்ம எல்லாரும் எப்படி பண்ணாங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டலோட மேஜிஸ்ட்ரேட் வீட்டிலேருந்து ஜெயிலு, கரெக்டா? டாக்டர் ஃபிட்டுன்னு சொன்ன உடனே எதுக்கியா ஸ்டேஷன் கூட்டின்னு வந்த? சரி, அந்த மயங்கி விடுற ஃபுட்டேஜை காமிச்ச, 8 செகண்ட் ஃபுட்டேஜ், 5 நிமிஷம் ஃபுட்டேஜை போட வேண்டியதானே நீ?
120 குவார்டர் பாட்டிலோட ஒருத்தன் மாட்டுறான், இவனை சொந்த ஜாமீனில் விடுறவனுங்களாயா நீங்கள்? அவ்வளோ யோக்கியனா நீங்கள்? இல்லை இது பாட்டில் கேஸ் தானே, இதுக்கு எதுக்கு அவரை போட்டு அப்படி அடிக்கணும்? எவன் கிடைச்சாலும் அடி. அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி அப்படி மாறிடுச்சு. ஏன்னா பாட்டில் கேஸ்க்குலாம் உடனே ஜாமீன் கிடச்சிரும். அது ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இவ்வளோ சீசர் இருக்குமா? 120 பாட்டில் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதற்கு பிறகு அவர் குடும்பத்தினர் மருத்துவமனையில் அந்த இளைஞர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போது பேசிய வீடியோவை காட்டுகிறார்கள். அதில் என்ன 3 பேர் அடிச்சாங்கன்னு சொல்கிறேன் அப்படியா? ஒரு 8 செகண்ட் வீடியோவை போட்டுட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல, நான் லூஸ் மாதிரி தெரியுதாங்களே பார்த்தா. நான் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக இதை வைக்கிறேன். கருணை தயவு தாட்சணியம் பார்க்காமல் சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்து சிறையில் அடைங்க. நான் அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. நீ கேட்டல என்ன சார் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ரிமாண்ட் பண்ண நிற்கும். ஏன்னா ஏற்கனவே சபரின்ற அந்த மாற்றுத்திறனாளியை வந்து சிறைச்சாலையிலே அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த காவலர்களை சிறைக்கு அனுப்புனாங்க. அவங்க பிரிசன் சர்வீஸ்மா, பிரிசன் வார்டர்ஸ், இவங்களை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. பார்க்குறீங்களா? இதற்கு தான் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நான் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆட்சியில் காவல் கஸ்டடியில் மரணங்கள் நடப்பது தொடர்கதையாகிவிட்டது. கனிமொழி, உதயநிதி இப்படி எல்லோரையும் கொலை செய்து விட்டு முதல்வருக்கு சினிமா பார்க்க எப்படி மனம் வந்தது? துப்புரவு தொழிலாளர்கள் வண்டியில் தூக்கி போட்டு உங்கள் அப்பாவுக்கு எப்படியா மனசு வந்துச்சு? அப்படிதான் அப்படின்னு ஆனால் சொல்லக்கூடாது சார். ஏன்னா மாற்றத்துக்கு தான் நம்ம ஓட்டு நான் இதை போட்டிருக்கோம். பதிலாக சொல்கிறேம்மா. இதை ஓவர் நைட்டில் நிறுத்த முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தான் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்றேன். அந்த கோரிக்கை நம்ம வைக்கலாம். ஆமாம், அதை தான் நான் வைக்கிறேன். பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்க, விசாரிச்சா தெரிஞ்சிடும், உண்மையை சொல்லிடுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. ரிமாண்ட் பண்ணுங்க. இவங்க உருட்டுறதுலேயே மாட்டிக்கிட்டாங்களா? போய் ஃபிட்டு பெரியப்பாவ நீ ஃபிட்டு அந்த வீடியோ வருது, கரெக்டாக வாங்கி போனது சர்ச் பண்ணுறாங்க. சரி, பெயிலில் விட போகிறவன எதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்க நீ? மாட்டினியா? சர்ச் பண்ணுற வீடியோ காட்டுறல, எப்படி கையை மடிச்சு விட்ட கையை எடுத்து போடுறாங்க, காலை உதற சொல்லி எடுக்கிறாங்க. பெயிலில் தானே விட போகிற, எதுக்கு சர்ச் பண்ணுற? அப்போ ஐடியா ரிமாண்ட் பண்ணுறது. வெயிலில் விட போகிறவனா அங்கே ஸ்டேஷனில் பெஞ்ச் இருக்கும், பெஞ்சில் குறைக்க வேண்டியது தானே? எதுக்கு லாக்கப்பில் தள்ளுறவனா? காதில் ரத்தம் வந்துச்சுன்றாங்க அவங்க வீட்டில். காதில் ரத்தம் வருதுன்னா தலையில் அடிபட்டிருக்கு, பின்மண்டையில் அடிபட்டிருக்கு குறிப்பாக, இல்லையா? அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர்களா நீங்கள்? 120 மது பாட்டில்களை பறிமுதல் பண்ணிவிட்டு மெடிக்கல் ஃபிட்டெல்லாம் வாங்கிட்டு போராஜா பாட்டி வந்திருக்கு, போ கூட போய் நல்லா வீட்டில் இரு. ஸோ இதில் தவறு நடந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் முதல்வர். சந்தேகத்துக்குரிய மரணன்றதுலாம் ஏமாற்றுக்கார வேலை. கொலை வழக்கு பதிவு செய்யுங்கள். இந்த உடற்கூறு ஆய்வு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க சார், ரிப்போர்ட் வந்ததான். தம்பி சொல்கிற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பிரைம் ஆஃபீஸ் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா மர்டர் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மர்டர் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது மர்டர் இல்லை, நான் அடிக்கவே இல்லைன்றதை அவங்க ட்ரையலில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டான். எங்களுக்கு பண்ணுறீங்களா? போலீஸ் மட்டும் என்ன சலுகை? இதை பண்ணிங்கன்னா லாக்கப்பில் வேணும், சாக மாட்டான். புரியுதா? இன்ஸ்பெக்டே ஆனால் 4 சாத்தேன் சார், செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் ஜெயிலுக்கு போகணும் சார், நான் அடிக்க மாட்டேன் சார்ன்றாங்க. புரியுதா? இதை பண்ணலாம், முதல்வர் பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவரே வந்து ஏற்கனவே லாக்அப் டெத்துக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ், நல்லா அழகாக நினைவுபடுத்தினீங்க. நான் கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள்னு சொல்லிட்டீங்க. நேற்று இறந்த செய்தி வந்து ஒரு 1/2 மணி நேரம் சார் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். அஜித்குமார் வீட்டுக்கு சென்றீர்களா? 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 27 பேர் கஸ்டடியில் இருந்திருக்காங்க. அந்த 27 பேர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தானே அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஜய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடையேற்றினார். அவங்கள போனீங்களா? அரெஸ்ட் பண்ணீங்களா? ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணீங்களாயா? வாந்தியத்தை செத்தான அசம்பிளியில் புழுவை தானே செஞ்சீங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த ஆட்சியில் இந்த போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்போ என்ன சொல்லி திரு விஜய் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க? அதே உயர் அதிகாரிகள் தானே இப்போதும் தொடர்கிறார்கள். இல்லை சார், மொரால் போயிடும். இது என்னென்ன உருட்டுவார்கள் என்பதை முதல்வருக்கு சொல்லி விடுகிறேன். கிரைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எவனும் அடிக்க மாட்டான், அடிக்கலைன்னா கண்ட்ரோல் இருக்காது. அதனால ரிமாண்டு மட்டும் பண்ண வேணாம் சார். சரி, என்னையா பண்ணணும்? சஸ்பெண்ட் வேணால் பண்ணிடலாம் சார், சிபிசிஐடி போட்டுக்கலாம் சார், அரெஸ்ட் மட்டும் வேண்டாம் சார், ஃபோர்ஸை நடத்த முடியாது சார்லாம் உருட்டுவாங்க. ஃபோர்ஸை நடத்துறது உன் வேலை, மூடிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடலாம், புது டிஜிபியை போட்டுவேன்னு சொல்லணும், அவ்வளோதான். இதை முதல்வர் செய்யணும். செஞ்சாருன்னா பொதுமக்கள் மத்தியில் இன்னொன்று, இந்த திமுகவினர் விமர்சனங்களுக்கெல்லாம் வாயடைத்த இது போல் இருக்கும். என்டிடி ஃபைன் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணாரா? எங்கேயா அரெஸ்ட் பண்ணீங்க கேட்டாரா? ஸோ அதை முதல்வர் செய்ய வேண்டும். சார் அடுத்ததா திருச்சி அரசு மருத்துவமனையில் கால் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்க சார். போனோடனே கரெக்டாக காலில் எலி கடிச்சிருச்சான் சார். அரசு மருத்துவமனையில் இப்படி எலியெல்லாம் வருது, எப்படி சார்? நல்ல நடவடிக்கையே எடுக்கலையா? திமுக ஆட்சி வரை வராமல் இருந்த எலிகள் தாவேக ஆட்சி வந்ததும் உள்ளே புகுந்து விட்டதா? அப்போலாம் சொல்லுவாங்க திமுகக்காரங்க. நான் இதை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். பெரும்பாலான அரசு மருத்துவமனை கட்டிடங்கள், பழைய மருத்துவமனைகள், இப்போ இந்த தேனி கரூர்லாம் போனீங்கன்னா பில்டிங் பிரமாதமாக இருக்கும். பழைய மருத்துவமனை ஸ்டான்லி, ஜிஹெச்சுக்கெலாம் போனீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஒரு மருத்துவமனையில் கால் ஃப்ராக்சருக்குன்னு போய் எலி கடித்து கட்டை விரலை இழப்பதெல்லாம் எவ்வளோ பெரிய அவலம். ஸோ இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு திரு அருண்ராஜ் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர் தான் அதுக்கு பொறுப்புலாம் நம்ம பேச விரும்பல.
ஸோ இதெல்லாம் சரி செய்யணும். ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி எலி நடமாட்டம் இருக்கிறதே தவறு இல்லையா? ஹாஸ்பிட்டலில் எலி பொதன்னு ஓடிச்சுன்னா அது என்னையா அது? அதுவும் போய் கட்டவரில் கடிக்குதுன்னா அது எப்பேற்பட்ட கொடூர எலியாக இருக்கும். அது எந்த மாதிரி வளர்ந்துருக்குது அந்த எலி? என்னென்னா பாடி பார்ட்ஸு பிளட்டு சாப்பிட்டு பழகிய எலியாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கையாக வைக்கிறேன். சரி செய்வார்கள். சார் அடுத்ததாக இந்த கேரளாவில் ஏடிடிஜிபி ஒருத்தரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் எதுக்கு சார்? கேரளாவில் அஜித்குமார் என்ற கூடுதல் டிஜிபியை வேறு ஒரு வழக்கின் விசாரணையில் தலையிட்டார் என்ற காரணத்துக்காக கேரள அரசு கூடுதல் டிஜிபி அஜித்குமார் என்பவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. சரியா? இது போன்ற அதிரடி நடவடிக்கைகளை முதல்வரும் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேரள மாநில செய்தியை படிக்க சொன்னேன். தப்புனா சஸ்பெண்டு முடிஞ்சா? கர்நாடகாவில் அந்த பெங்களூரு அணி ராயல் சேலஞ்சர்ஸா அந்த அணி? ஆமாம் சார், ராயல் சேலஞ்சர்ஸ். அந்த அணி கப்பு ஜெயிச்சிச்சுன்னு அந்த கப்பை எடுத்துகிட்டு ஸ்டேடியத்துக்கு போகும்போது மிதிப்பட்டு கொஞ்சம் பேர் செத்தாங்க. ஞாபகம் இருக்கா? சிட்டி கமிஷனர் சஸ்பெண்டு, இன்டெலிஜென்ஸ் ஏடிஜி சஸ்பெண்டு, டிசி சஸ்பெண்டு, டிஎஸ்பி சஸ்பெண்டு, இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டு. நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாரி நாள் 5 பேர் செத்தானே, ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனாங்களா? ஸோ இது போல் நடவடிக்கை எடுப்பது தான் ஒரு முதல்வருக்கு அழகு. அதுதான் முதல்வரின் கடமை. எல்லாரையும் நல்ல அதிகாரிலாம் சஸ்பெண்ட் பண்ண சொல்ல. நேற்று ஒரு பெருச்சாலியை பற்றி பேசணும். அது மாதிரி ஏகப்பட்ட பெருச்சாலிகள் இருக்கின்றன. அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஒரு வீடு வாங்கி 2 வீட்டுக்கும் சேர்த்து லிஃப்ட் கட்டுற பெருச்சாலிலாம் இருக்குது. இதையெல்லாம் விட்டு வைக்காதீர்கள் என்று தான் நான் சொல்கிறோம். இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஐயோ சார் சஸ்பெண்ட் பண்ணால் இஞ்சி விழுந்துடும் சார், செக்ரட்டரியேட்டு இப்படிலாம் உருட்டுவாங்க. யோ சஸ்பென்ஷன் அடிச்சு எடுத்துன்னு வையா போயா, இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் முதலமைச்சர். இவங்கள பக்கத்தில் ஒரு சிஎம் சஸ்பெண்ட் பண்ணுறால, இத்தனைக்கும் ஒரு விசாரணையிலே தலையிட்டுருக்காருமா, அவ்வளோதான். தலையை அங்கே விட்ட நீ போ. இப்போ தான் மற்றவங்களுக்கு பயம் வரும். அத்தடி வேலையை பிடிக்கிடுவாங்கன்று. புரியுதா? ஸோ மாநகராட்சியில் ஊழலில் ஈடுபட்ட பொறியாளர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? 2 IAS 2 IPS சஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி நிர்வாகம் கிட்டுன்னு ஆடி ஒழுங்காக வழிக்க வருதுன்னு பாருங்கள். இந்த பயத்தை இவங்களுக்கு காட்டலைன்னா அமைச்சர்கள் கீர்த்தனாவும் ராஜ்மோகனையும் வெளிநாட்டுக்கு எப்படி கூட்டு போனாங்களோ அது மாதிரி முட்டு சந்துக்கு கூட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கு. ஸோ அடுத்ததாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சம்பள உயர்வு தந்தாங்க. நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து இன்னும் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்கியிருக்காங்களா சார்? நீங்கள் செய்தியில் வந்துருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. போய் என்னையா 6 பேர் வாங்கினேன், 60 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினேன், யோ அப்படி தான் போ குத்துட்டு போ அப்படின்றாங்களாம். இந்த 25% சம்பள உயர்வு கொடுத்த அன்று நான் என்ன சொன்னேன் இந்த நிகழ்ச்சியில்? இந்த சம்பள உயர்வெல்லாம் 10 ரூபா 20 ரூபா வாங்குறத தடுக்காது. நீங்கள் 25 50% கொடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபா வாங்கத்தான் செய்வாங்க. சொன்னேன்னா ஒரே தீர்வு, தூக்கி ப்ரைவேட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. வேலையே கிடையாது உனக்கு. போ என்ன சம்பள உயர்வு? லுக் 15-16 வருஷமாக வாங்கி பழகிட்டாங்க. அவன் யோசிச்சு பாரு. ஒரு கடையில் 2 லட்சம் பாட்டில் விற்கிதுன்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் பாட்டில்னு வை. என்ன பாச்சு 10 ரூபா? 10 லட்ச ரூபா சின்ன காசா? 10 லட்ச ரூபாவில் ஆர்எம்க்கு ஒரு 2 லட்ச ரூபா, மேனேஜருக்கு ஒரு 1 லட்ச ரூபா, அதுக்கு முன்னாடி மந்திரிக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் போக அந்த கடையில் வேலை செய்கிற 3 ஊழியர்களுக்கு 1 லட்ச ரூபா நிற்குமா நிற்காதா? 12,000 சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபா எவ்வளோ பெரிய தொகை? 1 லட்சம் பாட்டில் விற்கிற இடத்துல 10 லட்ச ரூபா நிற்கிதா ஒரு கடையில்? அங்கே 3 பேர், 2 அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனு, ஒரு சூப்பர்வைசர்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு ஆளுக்கு 25,000 கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு 25,000 கணக்கு போடுவாங்க. எப்படிப்பா விடுவாங்க? இந்த ஊதியவர்கள்லாம் சும்மா மாதம் எல்லாருக்கும் 30,000 வாங்கினா 10 ரூபா வாங்குறது நிறுத்திடுவா? நீ நிறுத்த மாட்டாங்க. பகுதியா மாற்ற முடியாது. கேட்டால் ஊருப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. நாங்கள் 4 பூரா காலையிலேருந்து நின்றுனே இருக்கிறோம், எங்களுக்கு இது மாதிரி இதில் பிரச்சனை வருது, நரம்பு பிரச்சனை வருது, இது வருது. அவங்க சிரமத்துக்கு இடையில வேலை செய்கிறாங்க. சரி நீங்களாம் போயிடுங்க, ஜொமேட்டோ ஓட்டுற பசங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கலாம், பரவாயில்லையா? அவன் நிற்பான், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் நிற்பானா? ஆனால் அதெல்லாம் மெர்சிலாம் பார்க்கக்கூடாது. நமக்கு 25% தானாக முன் வந்து அரசு ஏற்றி இருக்கிறது. வந்து கேட்குறவன் ரிப்போர்ட்டுனே தெரியாமல், யோ அப்படி தான் 10 ரூபா போயா கொடுத்துட்டு போயா அப்படின்றனா போய் பில்லோடு எழுதிட்டான், கடை நம்பரும் போட்டிருக்கான். அந்த யார் வாங்குறாங்களோ அவங்க வீடியோவும் போட்டாரு. முடிஞ்சா சரி, அந்த கடை ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? எல்லா கடையிலையும் வாங்குறான், என்ன பண்ணுவீங்க? அதனால் இது இன்னொன்று மீண்டும் சொல்கிறேன், மது விற்பது அரசு வேலையே இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் வந்துட்டு டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். கட்சி ஆஃபீஸாக மாறி வரும் அமைச்சரின் அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கு. யாரோட அலுவலகம் சார் அது? அது கீழே பேர் போட்டிருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுமா வழக்கமா? டீ குடிச்சிட்டு வரோம் வன்னியரசு அவர்கள். வன்னியரசு அவர்களின் அலுவலகம், கட்சி அலுவலகம் போல். ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? விடிய அவரோட ஆஃபீஸ் நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் இதெல்லாம் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை. 24 மணி நேரமும் நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னால் 24 மணி நேரமும் வாசலில் கூட்டம் இருக்கும் இல்லையா? நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தணும், எல்லாரையும் அனுமதிக்காதீங்கன்னு சொல்லணும். வாசல் நிறைய கூட்டம் இருந்தால் மந்திரி அருமையாக வேலை செய்கிறாருன்னு நினச்சிக்குவாங்கலாம் பொருள் இல்லை. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். எல்லா மந்திரி ஆஃபீஸ்லேயும் இப்படி தான் இருந்துச்சு கூட்டம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ இன்னொன்று, திரு வன்னியரசு அவர்களும் இன்றைக்கி தினமலரில் இந்த நியூஸும் வந்திருக்கு. தாவேக கட்சி பிரமுகர்களை விட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் தான் அதிகம் டெண்டர் எடுக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காரங்க கேட்டால் செஞ்சு தரணும், வேறு வழி இல்லை என்று பல டெண்டர்கள் கூட்டணி கட்சியினருக்கு தான் செல்கிறது என்று தாவேகவினர் குமுறுகின்றனர்னு ஒரு செய்தி வந்திருக்கு.
அப்போ வன்னியரசு ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறவங்களாம் டெண்டர் வாங்க வந்தவங்களான்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன் மற்ற ஆஃபீஸ்லாம் இல்லாத சமூக நீதி துறை தானே, இன்னும் அவ்வளோ குறையா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்? ஒருத்தர் ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்து வருவான், காலேஜ் அட்மிஷன் கொடுத்து வருவான், வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்து வருவான், டெண்டர் வாங்கி கொடுத்து 10 பேர் வருவான். சார் இல்லை சார், அவர் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருந்தார், அதை கூட சொல்லியிருந்தாரு. முன்னாடி இருந்த அரசுகள்லாம் வந்து ஒரு அமைச்சரை பார்க்காத பெரிய விஷயமா இருக்கும், நான் அப்படி இருக்கக்கூடாது, அந்த முறையை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ டெண்டர் வாங்கி தரீங்களா நீங்கள்? அந்த குற்றச்சாட்டு வரும், பதில் சொல்லிக்கிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதே டீ கடை பெஞ்சில் இன்னொரு செய்தி வந்திருக்குது, அதான் ரொம்ப சுவையாக இருக்குது. லஞ்சத்தை ஒழிக்கிறதுல தாவேகா அரசு சுறுசுறுப்பாக இருக்கே. பல அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனைகளை நடத்துகிறாங்க. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி மற்றும் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வரலாம்னு சில நாட்களாக தகவல் பரவிட்டு இருக்கு. இதனால் இந்த அலுவலகங்களில் புரோக்கர்கள் நடமாட்டம் காணாமல் போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் அலுவலக நேரம் முடிஞ்சதும் அதிகாரிகள் ஊழியர்கள் சீட்டில் உட்காந்து டீலிங் பேசி முடிப்பாங்க. இப்போ எல்லாம் அலுவலக நேரம் முடிஞ்சதும் சட்டு புட்டுன்னு எழுந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையா? ஆஃபீஸில் சாயங்காலம் கூட்டங்கிட்டலாம் போனோடனே இந்த கான்ட்ராக்டர் வர சொல்லுப்பா அப்படின்னு கூப்பிட்டு, இல்லை இந்த பழக்கம்லாம் அதிகரித்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தான் வெளிநாட்டு மதுபானத்தை வாங்கி வைக்கிறாரு. புரியுதா? இப்போ 5:45 ஆஃபீஸ் முடிச்சோடனே எல்லாம் கடை சாத்திட்டு கிளம்பிடுறாங்களா? இது நல்ல விஷயம் தானே. வீட்டில் குழந்தையும் அம்மா வந்துடுவாங்க, முன்னாடி வேலைனா வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வசூலை பார்த்துட்டு வரேன் கேட்டு சொல்லிவிட்டு அலுவலகத்தில் இருப்பார்கள். இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். ஸோ இந்த ட்ரெண்டை நிலைநிறுத்தி தொடர்ந்து இதை நீடிக்க வைப்பது முதல்வரின் சாமர்த்தியம். சார், அதிமுகவின் மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று திடீர்னு அதிமுகவில் வந்து விலகிட்டார் சார். ஏன்னா நேற்று தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்தில் வந்து பங்கேற்று ஈவினிங்கே வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ ராஜினாமாவுக்கு யார் காரணம் என்பதை நாம் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றது சொல்கிறேன். சிங்கை ராமச்சந்திரனோட கடிதத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பேர் வச்சதே அம்மா தான். 87லேயே எங்கள் அப்பா கட்சியில் சேர்ந்துட்டார். நான் 18 வயசுலேயே கட்சியில் சேர்ந்து இளைஞர் பாசறை நிர்வாகியாக நான் மாறிவிட்டேன். ஐஏஎம் அகமதாபாடுக்கு போய் படித்தேன். நான் ஐஏஎம் அகமதாபாத்தில் படிக்கிறவங்க பெரும்பாலும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலைக்கு போவார்கள். ஆனால் நான் கட்சிக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தப்போ ஐடி விங் அப்போது தான் உருவாகிறது. ரொம்ப ஏழையராகவே அதிமுகவில் ஐடி விங் உருவாகிவிட்டது. அப்போது இவரே அந்த ஐடி விங்கின் செயலராக இவர் நியமிக்கப்படுகிறார். ஃபெனட்டிக்கான விசுவாசி. நான் இவரை 2024 தேர்தலில் இவர் கோவை அதிமுக மக்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது 2 முறை சென்று இவரை நேர்காணல் செய்தேன். கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள் நடந்த சில நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தன. என் கருத்துகளையும் கவலைகளையும் கட்சி தலைமையுடன் முழு நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பகிர்ந்தேன். ஆனால் என் மனசாட்சியுடன் சமரசம் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட போது இந்த முடிவை தவிர வேறு வழியில்லை என்று கருதி விலக முடிவு செய்தேன். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட விலகிட்டார். ஏடிஎம்கேவோட மாநில மாணவர் அணி செயலாளர். பெரிய போஸ்டிங்களா சார்? அது நல்ல பெரிய போஸ்ட். அது அதிமுகவில் நான் ஆற்றிய பணிகளிலேயே எனக்கு மிகுந்த நிறைவை தருவது 100க்கும் மேற்பட்ட இளம் கட்சி பேச்சாளர்களை உருவாக்கியது தான் அப்படின்றது சொல்கிறாரு. நம்மகிட்ட வந்து பேசின நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்களே வந்து இளம் பேச்சாளர்களாக உருவானவர்கள் தான். இதெல்லாம் அவர் வந்து அந்த இளம் பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கு ஒரு ராமச்சந்திரன் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ட்ரைனிங் கேம்ப் நடத்தணும், 10 நாளோ நம்ம ட்ரைனிங் கேம்ப் நடத்தணும், தங்க வைக்க இடம் ஏற்பாடு பண்ணணும், சாப்பாடு போடணும் 10 நாளைக்கு. காசு நல்லதுக்கு எடப்பாடி பழனிசாமி ₹1 எடுத்து கொடுக்கும். அண்ணா இந்த மாதிரி பண்ணுறேனே, நல்லா இருக்குப்பா பண்ணுப்பா, அவ்வளோதான். என்னப்பா யாருப்பா ஏற்பாடு பண்ணுறது, எதுவும் உதவி வேணுமா, அதெல்லாம் எதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. இத்தனைக்கும் எலெக்ஷன் முன்னாடி நல்லா பேசுகிற பசங்க அவங்களெல்லாம் இறக்கி ஃபீல்டில் விட்டுருக்கணும். அக்கறையே இல்லை. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவை மாவட்டத்துக்கான அந்த ஆய்வுக் கூட்டம்னு போய் கலந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறேன். பேசிட்டு அண்ணே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாட்டே. கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி ஐடி விங்கு எல்லாத்தையும் தம்பி தான் பார்த்துக்கிட்டாரு. யார் தம்பி? மிதுன். தம்பி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. எங்கள் யாரையுமே ஒரு வாரத்தை கூட கன்சல்ட் பண்ணல. ஏடிஎம்கேவோட ஃபஸ்ட் ஐடி விங் செக்ரட்டரி, ஐஏஎம் அகமதாபாத் கிராஜுவேட், சரக்குள்ளவர். எதுவுமே தம்பி கலந்துக்கல. அதெல்லாம் தம்பி நல்லா தான் பண்ணார். இன்னும் 8 மாதத்தில் தேர்தல் வந்துடும். அடுத்து நம்ம ஆட்சி தான், நீங்கள் போய் வேலையை பாருங்கள், ரைட்டு விடுன்னு கிளம்பிட்டார். தாவேக்காவுக்கு தாவி சென்ற மற்றவர்களை கூட நான் வேரியஸ் ரீசன்ஸ், ஓகே, பர்சனல் ரீசன்ஸ், செல்ஃபிஷ் ரீசன்ஸ், ஆப்வியஸ்லி. என்ன தாவேக்கா கரங்களை வலுப்படுத்தணும் தான் மரகத குமரவேலு 2 விஜயபாஸ்கர்லாம் போனாங்க, அது தெரியும், ஆப்வியஸ். சிங்கை ராமச்சந்திரனும் தாவேக்காவுக்கு செல்ல இருக்கிறார். ஐஏஎம்மில் படிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் உட்காந்து என் சொந்த காசை போட்டு நான் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நான் வேலை செஞ்சுருக்கிறேன். எனக்கு மரியாதையும் இல்லை, என் திறமையும் பயன்படுத்திக்கல. சரி, நீங்களாவது கட்சியை முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணுறீங்களான்னு பார்த்தா இருக்கிறவனை பூரா விரட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பிறகும் அதிமுகவிலே நான் தொடர்கிறேன் என்று ஒருவர் முடிவெடுப்பாரானால் அவருக்கு அறிவில்லை என்று பொருள். கிட்டத்தட்ட மதிமுகவாக அதிமுக உருவாக்கி கொண்டு இருக்கிறது. டேடி சன்
அங்கே டேடி சன்னை தவிர வேறு யாராவது கட்சி நிர்வாகிகள் பேரை சொல்லு மதிமுகவில் டக்குன்னு சொல்லு. ஒருத்தர் இருந்தாரு, அவரு விளையிட்டாருன்னு நினைக்கிறேன். மல்லை சத்யா. மல்லை அவர் போய் பல மாமாங்க ஆகுது. அடுத்து வேற நெக்ஸ்ட் பேரை சொல்லு. தெரியாது சார். அவ்வளோதான், மொத்தமே அவ்வளோதான். அவங்க கட்சியிலும் இல்லை, எல்லாரும் இப்போ திமுக சேர்ந்துட்டாங்க. அதை நோக்கி சென்று கொண்டிருக்கு. சரியா? டேடி சன் சொல்கிறாரு தம்பி, உண்மையிலே மிதுன் யாரையும் கலந்தாலோசிக்கவில்லை. மிதுனுக்கு கூட 2 அல்லகைங்களை வச்சுருப்பாரு ராஜ் சத்யன், அவ்வளோதான். இவர் எதுவாக இருந்தாலும் தம்பிக்கிட்ட பேசிக்கிங்க. அப்பாவுக்கு வந்தது தப்பாமே. அவர் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் உடன் இருப்பது. டேடியை திருப்பி சிஎம் ஆகுனா தெம்பாக இருக்கலான்னு நினப்பு உங்களுக்கு. உட்காந்திங்களா இன்றைக்கி மூலையில்? இப்போ சிங்கை போனதை பற்றியும் சிங்கை மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்டை விட்டுட்டோமேலாம் துள்ளியும் வருத்தம் இருக்காது அவருக்கு. இப்போது ஏற்கனவே வேலுமணி ஆள் தான் தெரியுமா எனக்கு. ஸோ அந்த மீதி இருக்கிற சண்முகமும் வேலுமணி தங்கமணிலாம் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்க்குறாரு. அவங்க நவர மாட்டுறாங்க. நான் கட்சி ஓம் ப்ராப்பர்ட்டியா? போக மாட்டேன் போ. ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு சார், மனஸ்தாபங்கள்லாம் விரைவில் தீர்க்கப்படும். கிளியும் 8 மாதம்தான் இந்த ஆட்சி கவுந்துடும். தேர்தல் அடுத்த நம்ம ஆட்சி தான். நல்லா இருக்கா கேட்குறதுக்கு? ஆனால் கேட்குறவங்க பூரா கேனன் இவர் நினச்சின்னு இருப்பார். எலெக்ஷன் அப்போ எப்படி சொன்னார், அடுத்து நம்ம ஆட்சி தான். அதே தான். ஏப்பா நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறவர் இல்லைப்பா, ஒரே பேச்சு. எப்போ திரு இபிஎஸ் அவர்கள் உண்மையாகவே நம்புறாரா அடுத்த 8 மாதத்தில் தேர்தல் வரப்போது, நம்ம முதலமைச்சர் ஆக போகிறோன்னு? அப்படி இல்லாட்டி சும்மா சமாதானத்துக்கு சொல்கிறாங்களா? 2 ஆப்ஷன். ஒன்று, தான் சொல்வதை தானே நம்பி உச்சகட்ட ஹல்லூசினேஷனில் அவர் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தெரிந்து போய் சொல்ல வேண்டும். இவர் 2வது கேட்டகரி. அவ்வளோதான். அவருக்கு நல்லா தெரியும், தேரவே தேராதுன்னு தெரியும். ஏம்மா கட்சியோட பில்லர்ஸாக இருந்தவங்க எல்லாம் போகிறாங்க. நீங்கள் கரூர் எடுத்துங்க, புதுக்கோட்டை எடுத்துங்க. 2 பேரும் 2 மாவட்டங்களையும் அதிமுகவின் கோட்டையாக வைத்திருந்தார்கள். அவர் 2 பேரும் விரட்டி விட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் புதிதாக நியமித்திருப்பவர்கள் அந்த அளவு வலிமையோடு வேலை செய்வார்களா? சேலம் போனவன்ட்டே காசு இல்லை அவருக்கு, அதெல்லாம் இல்லை. இந்த எதிர்த்து வாக்களித்த 25 பேர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் பூண்டோடு ஒழிக்க வேண்டும். வைகோ எப்படி தன் மகனை வைத்துக்கொண்டு மதிமுகவை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறாரோ இதே போல் நடத்தி விட்டு போகலாமே. ஸோ அவருக்கு நல்லா தெரியும், இங்கே தேவையில்லை. உங்களுக்கு இலக்கு உயர்வாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த லட்சியம்லாம் இருக்கும். இலக்கு உயர்வாக இருந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஜெயலலிதா நினச்சாங்க. 96 விலகி போன தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வலிவிக்க சேர்த்து 2001 ஜெயித்தாங்க. உங்களுக்கு அந்த இலக்கோ லட்சியமோ இல்லையே. நீங்கள் அப்போதும் வெள்ளமண்டி வியாபாரி தான், இப்போதும் வெள்ளமண்டி வியாபாரி தான். நீங்கள் தலைவனாக எப்போதும் இருந்ததிலே நாங்கள் தான் உங்களை தலைவர் என்று நம்பி ஏமாந்து விட்டோம். அதை நீங்கள் இன்றைக்கி நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு வெள்ளமண்டி வியாபாரி ரொம்ப பெருசாக அம்பானி மாதிரி ஆகணும்லாம் ஆசைப்படுவாரா? இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பெருசானா போதும், இவ்வளோதானே அவரோட இலக்கு இருக்கும். இவரோட இலக்கம் அப்படி தான். அதாவது அதிமுகவே வெள்ளமண்டியாக மாற்றிட்டார். வெள்ளமண்டி வியாபாரி என்ன பண்ணுவார்னா, வாங்குற பொருள் நல்ல குவாலிட்டியாக இருங்க, கடைசி நல்லா விற்கும், நல்லா லாபம் வருங்க அப்படின்னு சொல்லி மண்டே கழுவணும். அதைத்தான் இவர் பண்ணிட்டு சார். உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. எப்போ சார் சிபிஐ விசாரிக்க தொடங்குவாங்க? உச்சநீதிமன்ற உத்தரவு ஃபார்மாலிட்டி தான் வந்துருச்சு. அண்டு இப்போது இருக்கக்கூடிய சென்னை மாநகர ஆணையர் எதற்காகவும் சிபிஐயிடம் ஆவணங்களை ஒப்படைப்பதை தாமதம் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஸோ அந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல் வந்ததும் ஒரு கடிதத்தை வைத்து ஆவணங்கள் நிச்சயமாக ஒப்படைக்கப்பட்டுவிடும். அதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். உன் பேரை சொல்லாமல் இருக்கணும்னா அண்ணனுக்கு 50 கோடி கொடு, இல்லைன்னா உன் பேரை சொல்லிவிட்டு நான் அப்ரூவர் ஆக போகிறேன் என்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி செல்வப்பெருந்தகையிடம் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ நாள் பரவாயில்ல, சிட்டி போலீஸ் கேஸு, எல்லோரும் விடுதலை ஆகிற மாதிரி தான் எஃப்ஐஆர் கேஸ் இல்லை, சார்ஜ் ஷீட்லாம் போட்டிருக்காங்க. சிபிஐயில் அந்த மாதிரி இருக்காது. எப்படி திட்டம் திட்டினேன், எப்படிலாம் பிளான் பண்ணி என்னை கட்சியில் உள்ளே கொண்டு வந்து எனக்கு பதவியை கொடுத்து உன் வசதிக்காக என்னை இந்த சம்பவத்தை பண்ண சொன்னேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நான் தான் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். நீ வக்கீல் வைக்க கூட எனக்கு உதவி பண்ண. எங்கள் அப்பா சாகும்போது கூட நீ உதவி செய்யலை. எங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அருண் அட்டாச் பண்ணும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாதது போல் நடந்துக்கிட்டேன். ஸோ நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வை, இல்லைன்னா அண்ணன் அப்ரூவர் ஆகிறேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். நான் சிபிஐ நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னா, சிபிஐயோட ஸ்டைலு எல்லா உண்மைகளும் தெரிந்த ஒரு நபரை அப்ரூவர் ஆக்கி விடுவார்கள். அப்ரூவரோட எவிடன்ஸ் எப்போதுமே ப்ராசிக்யூஷன் கேஸை ஸ்ட்ராங்காக. ஸோ இந்த வழக்கில் இப்போவே ஹிண்ட்டு கொடுத்துறேன் நான் சிபிஐக்கு. யாருன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு கட்சியில் சேர்ந்து கட்சி பதவியெல்லாம் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அப்பா எங்கள் அப்பாவோட சாவுக்கு கூட நீ உதவி செய்யலன்னு சொல்கிறேன். நாகேந்திரன் அவர்கள் மகனா சார், எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கூட நீ ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னால் யாருன்னு புரிஞ்சுக்கப்பா. எத்தனை அக்யூஸ்டோட அப்பா இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இறந்து போனாங்க, எல்லாத்தையுமே வழக்கமாக சொல்லணும் உனக்கு. சரிங்க சார், இப்போ கமிஷனர் கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட்டை. ஏற்கனவே இருந்த கமிஷனர் திரு அருண் அவர்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அதெல்லாம் விசாரிக்கப்படுமா? அது என்ன? எல்லாவற்றையும் விசாரிப்பார்கள். அந்த வரதராஜன் என்ற உதவி ஆணையர்
ஒரு நீண்ட வாக்குமூலத்தை நீதிபதியிடம் அளித்து நான் இப்படி விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரிக்க வேண்டும் என்று வாக்குமூலம் அளித்துவிட்டு மறுநாள் மருத்துவ விடுப்பில் ஏன் சென்றார்? அவர் மருத்துவ விடுப்பில் சென்ற அதே கையோடு இணை ஆணையராக இருந்த டாக்டர் விஜயகுமார் புதிய விசாரணை அதிகாரியை ஏன் அவசர அவசரமாக நியமித்தார்? அதிகாலை 5:30 மணிக்கு திருவேங்கடத்தை கஸ்டடி எடுத்து அவரை கழிப்பிடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய தேவை என்ன? இது அருணுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா? போதுமான பாதுகாப்பு இல்லாமல் ஒரு முக்கிய கொலை வழக்கின் குற்றவாளியை தப்பிக்க விட்ட ஆய்வாளர் காவலர்கள் மீது ஏன் அருண் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? அது என்ன ரவுடிகளுக்கு புரியும் மொழியில்? அது என்ன புரியும் மொழி? எங்ககிட்ட சொல்லுன்னு சிவி கேட்கும், ஹிந்தியில் சொல்லு. அங்கே போய் அந்த ஜட்ஜிக்கிட்ட, மனித உரிமை ஜட்ஜிக்கிட்ட தெலுங்கில் சொல்கிறேன் கன்னடத்தில் சொல்கிறேன்னு உருட்டிகிட்டு இருந்தேன், ஹிந்தியில் சொல்லி பார்ப்போம் போலோ அப்படின்னாங்க. நல்லா மொரட்டு சிங்கா ஒரு ஆபீசர். பழைய கித்தாப்புலாம் இருக்காது, இன்னும் பழைய கித்தாப்பு இருக்கிறது என்று நினைத்து நிதானம் தவறி பேசி கொண்டிருக்கிறார் அருண். லுக், இதெல்லாம் பேச வேண்டான்னு பார்த்தேன், பேசித்தான் ஆக வேண்டும். அருணை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தது முதலமைச்சர். ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டோம். அருணை இந்த பதவிக்கு கொண்டு வந்தது கலை மற்றும் ஜான் ஆரோக்கியம். ஸோ அருண் மீது நாமும் பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம், மற்றவர்களும் சொல்கிறார்கள். தாவேக தொண்டர்களே கொதித்தெழுந்து விட்டார்கள், இந்த பாவியையா என்று கொதித்தெழுந்து விட்டார்கள். அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளும் புகார்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. அது லிஃப்ட் மேட்ரு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்கிறார்களே, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்று யாரிடம் விசாரிக்க சொல்வார்? உளவுத்துறை அதிகாரி. யார் அந்த உளவுத்துறையில் தலைவராக இருக்கவர்? அஸ்ரா கர்க். அஸ்ரா கர்க். திரு அஸ்ரா கர்க் அவர்களை முதலமைச்சர், அவர் ரிப்போர்ட் செய்யக்கூடிய முதலமைச்சர், இந்த மாதிரி புகார்கள்லாம் இருக்குங்க, என்னன்றதை விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, சார் விசாரித்து விட்டேன், அத்தனையும் போய் இவர் ஒரு அப்பழுக்கற்ற மகாத்மா காந்தி என்று அறிக்கை கொடுக்க முடியுமா? கொடுத்துருந்தாங்கன்னா ரூபாய் நோட்டில் ஒரு போட்டா போட்டிருக்கோம். இல்லை கொடுக்க முடியுமா? அவர் சொல்கிறது உண்மையான விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நாளைக்கு அவர் பதவிக்கு ஆபத்து வந்துடும், அவரை தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா வராதா? அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி மறைக்க முடியும்? பொதுவெளியில் இருக்கவங்களுக்கே இந்த ஆளோட வண்டவாளம் தெரியுது. ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு. ஸோ கேட்குறாங்க, கேட்ட உடனே சார் நீங்கள் சொன்னதில் இதெல்லாம் அவர் மேலே புகார் இருக்குது, விசாரித்ததில் இதெல்லாம் உண்மை. பொதுவெளிக்கு வராத இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு அதை கொஞ்சம் கொடுத்துருக்காரு. சீஃப் மினிஸ்டர் கேட்கும்போது முழுமையாக தானே கொடுக்கணும். இப்போ அஸ்ரா கர்க்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியுமா சிஎம் கிட்ட? அல்லது உண்மைக்கு மாறாக கொடுத்துருக்க முடியுமா? கொடுத்துட்டாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவனை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டேன். யார? அஸ்ரா கர்க். அஸ்ரா கர்க் முதுகில் குத்திட்டான். இன்னும் எனக்கு 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது, என்னைக்காவது எனக்கு சான்ஸ் கிடைக்கும், நான் இதை மறக்க மாட்டேன். 6 வருஷம்னா 5 வருஷம் தாய காட்சியிலே முடிஞ்சிடும் சார். அடுத்த 10 வருஷத்துக்கு தாவேகா தான். படம் பார்த்தியா? தியேட்டருக்கு போனியா? 10 வருஷத்துக்கு ஆச்சு தான் சார். இவங்களாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் மாற வாய்ப்பு இருக்குது. வழிநடத்த தான் நம்ப இருக்கும்ல, எப்படி தவறு நடக்கும்? ஸோ என்னைக்கா இருந்தாலும் என் கையில் சிக்குவான். ஒருத்தட்ட சொன்னால் பரவாயில்ல, 5-6 அதிகாரிகளிடம் பேசி கொண்டு இருக்கிறான். பாவம் போனை போட்டு புலம்பிருப்பாரு. ஆமாம் இருக்கட்டும், இது என்ன பண்ணி என்ன பண்ணிடுவேன் சொல்லு? பை த டைம் அஸ்ரா கர்க் will be அடிஷனல் டிஜிபி இல்லையா? ஒழுங்கா இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கூட கொடுக்காம பண்ணிடுவார். நான் உன் மனசில் எங்கேருந்து இப்படி ஒரு ஆணவமும் எண்ணமும் வருகிறது? திமுக ஆட்சி இருந்துச்சு, உன் இஷ்டத்துக்கு ஆட்டினா எவனும் கேட்கல. உன்னை ஆட்சி மாறிடுச்சுன்றதே தெரியலையா? கலையும் ஜான் ஆரோக்கியசாமி உன் கூட இருந்தால் உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவ்வளோ நினைப்பேன். எல்லாருமே அதே மாதிரி எதுவும் தெரியாத பொம்மை முதல்வராக இருப்பாங்க. ஒரு பொம்மையை வச்சுட்டு தான் ஓட்டினீங்க 5 வருஷம். இப்போ இருக்கிறோம் அதே மாதிரி இருப்பார். நீங்கள் எப்படி நம்புறீங்க? முதலமைச்சருக்கு 100 ஜான் ஆரோக்கியசாமிகள் தகவல் சொல்வார்கள், 200 கலைச்செல்வன்கள் தகவல் சொல்வார்கள். இதில் எது உண்மை என்று பகுத்தறியக்கூடிய வல்லமை ஒரு முதலமைச்சருக்கு உண்டு, அறிவு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு இல்லை, பண்ணல. அப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கணும்? ஆட்சி மாறிடுச்சுன்றது மண்டையில் ஏற மாட்டேங்குது, நமக்கு அதிகாரம் இல்லைன்றது மண்டையில் ஏற மாட்டேங்குது, நாம் பண்ண பாவத்துக்காகத்தான் இதெல்லாம் அனுபவிக்கிறோன்றது மண்டையில் ஏற மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஃபோன் பண்ணி, இன்னொன்று சீஃப் மினிஸ்டர் பர்சனலி ஹேண்ட் பிக்ட் அஸ்ரா கர்க். இத்தனைக்கும் கரூர் விவகாரத்திற்கு திமுக பரிந்துரைத்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி அஸ்ரா கர்க். அதையும் மீறி இவரை சூஸ் பண்ணியிருக்காருன்னா ஹி என்ஜாய்ஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ். என்ன பண்ண முடியும் உன்னால்? நான் கேட்குறேன், ஒரு சாதாரண யூடியூப் நடத்துகிறவனே ஒன்றும் பண்ண முடியல உன்னால். 75 கேஸ் போட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் நீ தான் போய் காட்டில் உட்காந்துருக்க. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாடுகிறோம். மீட்டிங்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுறாரா சார்? காலைல அட்டன் பண்ணலன்னா சஸ்பென்ஷனுக்கு ராஜீவ்குமார் டிஜிபி பரிந்துரைப்பார். டெய்லியும் போயிடணும் கிளாஸுக்கு. இப்போ பிள்ளைங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அங்கே பயிற்சி கல்லூரி தானே இது, சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு? மிரட்டிட்டாரு, உன் சும்மா விட மாட்டேன்னு தகவல் மிரட்டிட்டு இருக்காரு. மனநோய் முற்றிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் மனநோயின் வெளிப்பாடு.
அரசு தாமாக முன் வந்து மனநல மருத்துவரை நியமிக்கும் சார். அங்கேயே கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பரிந்துரை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மாதவரத்தில் மாடு மேய்க்கிறது கூட தான் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் செவனேன்னு இல்லை. அப்போ பயிற்சி கல்லூரி என்றதும் இன்னொரு செய்தி காதுக்கு வந்தது, பதிவு செய்து விடுகிறேன். முதல்வரின் பாதுகாப்பை கவனிப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோர்செல் சிஐடியின் வேலை. இந்த கோர்செல் சிஐடி தான் விஐபி செக்யூரிட்டி, பர்டிகுலர்லி சீஃப் மினிஸ்டர் செக்யூரிட்டி இவற்றையெல்லாம் பார்ப்பார்கள். முதலமைச்சர் வெளி மாநிலத்திற்கு சென்றாலோ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்றாலோ இந்த கோர்செல் டிஐஜியாக இருப்பவர் முதல்வரோடு செல்வார். திமுக ஆட்சியில் கோர்செல் டிஐஜியாக திருநாவுக்கரசு என்பவர் இருந்தார். அவர் செல்லலாம் அல்லது கோர்செல் எஸ்பி செல்லலாம். இதுதான் முறை. முதலமைச்சர் 5 முறை வெளிநாடு சென்ற போதும் உடன் சென்றவர் செந்தில்வேலன். கோர்செல் டிஐஜி முதல்வர் பாதுகாப்புக்குன்னே இருக்க கோர்செல் டிஐஜி இங்கே இருக்கார். நீ எதுக்கு துபாய் போன, நீ எதுக்கு ஜப்பான் போன, நீ எதுக்கு ராஜா ஸ்பெயின் போன, அந்த துபாய் டிக்கெட்டெல்லாம் எடுத்து வெளில விட்ட ஞாபகம் இருக்கா, நீ எதுக்கு ராஜா போனிய மத்திய அரசுக்கு அனுமதி வாங்கினியா என்று அல்வா அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சவுக்கு நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி. அல்வாவோடு முடித்திருந்தால் நன்றாக இருக்கும். நன்றி சார்.